ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடைக்கு கார்னர் திருப்புறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூடையோட அடி போடுறது எப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். போய் பாருங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடைக்கு அடி போடுறதுக்கு. இப்போ நம்ம கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடி போட்டு முடிச்சுட்டேன், கார்னர் திருப்புறதை பார்க்கலாம். அடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். அடி போட்ட ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் முடிச்ச இடத்துல ரன்னிங் ஒயர் வருது. இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் நான் இதே சந்தன கலர்லேயே இந்த சந்தன கலர் ஒயரை வச்சே தான் நான் கார்னர் திருப்ப போகிறேன். கட் பண்ணிவிட்டு கார்னர் திருப்ப மாட்டேன். இந்த ஒயரை வச்சு இதே ஒயரை வச்சு நீங்கள் கார்னர் திருப்பினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குழப்பாமல் புதுசாக கூட பின்னுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணாமல் இதே ரன்னிங் ஒயரை வச்சு திருப்புங்க. ஃபஸ்ட்டு கூட போகிறவங்களுக்கு இது இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை மடிச்சுக்கோங்க. இதை மடித்து நம்ம எப்பவும் போடுற பட்டன் மாதிரி தான் இது மேலே போட்டு, இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புதுசாக இந்த கார்னர் திருப்புறவங்களுக்கு. இது மாதிரி பாருங்கள், முக்கோண ஷேப்பில் வரணும். நம்ம மடித்தோன்னா முக்கோண ஷேப்பில் வரணும். ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, ஒயர் அறுந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் கார்னர் திருப்பின இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கோண ஷேப்பில் இருக்குது. இது மாதிரி வந்தால் தான் இந்த முக்கோண ஷேப் வந்தால் தான் நம்ம கார்னர் திருப்பி இருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த முடிச்சை டைட் பண்ணிவிட்டு இதையும் டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, ஒயர் அறுந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பியாச்சு. பாருங்கள், திருப்பினோன்னா நமக்கு இது முக்கோண ஷேப்பில் வந்துருச்சு. இதை கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதே ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம இப்படியே பின்னிகிட்டே வர வேண்டியதுதான். இந்த ஃபஸ்ட் லைன் நம்ம ஏற்றையில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் நம்ம ஏற்றிட்டோன்னா அப்புறம் நமக்கு வர வர ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு இந்த கார்னர் கூட பின்னுறவங்க இந்த கார்னர் திருப்பையில் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் இந்த மெத்தடில் நீங்கள் கார்னர் திருப்பி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக பின்னிடலாம். நான் அடுத்த சைடு கார்னர் திருப்புறதை காட்டுறேன். நீங்கள் பின்னையில் ஒயரை ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஒயர் அந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு கார்னர் திருப்பி இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கார்னர் திருப்ப போகிறோம். இந்த ஒயரை கார்னர் திருப்பியில் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு முக்கோண ஷேப் கரெக்டாக வரும். கொஞ்சம் டைட்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு கார்னர் கீழ் பகுதியில் திருப்பையில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 4 சைடும் ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பிட்டிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் மட்டும் டைட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் நல்லா கார்னர் அழகாக திரும்பியிருக்கும். கூட பார்க்கையிலே நமக்கு ஷேப் ரொம்ப சூப்பராக வரும். இந்த கார்னர் மட்டும் கரெக்டாக திருப்பிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் ரொம்ப சூப்பராக திருப்பியாச்சு. இதே மாதிரியே இதுவும் திருப்பியாச்சு. நமக்கு இந்த ஷேப் கிடச்சாதான் கார்னர் கரெக்டாக திருப்பியிருக்கோன்னு அர்த்தம். கார்னர் திருப்பியாச்சு. இந்த லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம போட்டுடலாம். இந்த லைன் ஃபுல்லாக ஒரு அடி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கார்னர் திருப்பி 4-5 பூ போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டுடலாம். இது போல் நீங்கள் கார்னர் திருப்பையில் ஜாயின் பண்ண ஒயரை வச்சே நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணாமல் அதே ஒயர்லேயே நீங்கள் கார்னர் திருப்பிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒயர் கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் கொடுத்து நீங்கள் கார்னர் திருப்பினீங்கன்னா புதுசாக கூட பின்னுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கார்னர் திருப்பி இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த லைன் ஃபுல்லாக போட்டோன்னே நம்ம லைட்டாக இந்த மாதிரி கூடையை மடிச்சுக்கிட்டே வந்தோன்னா நம்ம கூடையோட ஷேப் அழகாக வரும். நம்ம
கார்னர் திருப்பையிலே பின்னிலே வந்து இது போல் கூடையை மடித்து வந்து போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து 3வது சைடு கார்னர் வந்து திருப்ப போகிறோம். இந்த 3வது சைடு கார்னர் திருப்பையிலையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இழுத்து வச்சு பக்கத்தில் அந்த முக்கோண ஷேப் கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்து திருப்பிக்கங்க. நம்ம முன்னாடி திருப்பின மாதிரியே தான் நம்ம கீழ்ப்பகுதியில் வர இந்த கார்னர் பகுதி மட்டும் கரெக்டாக திருப்பிட்டா போதும். நமக்கு கூட ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஒயரை வந்து ரொம்ப டைட் பண்ணால் ஒயர் வந்துடும். லைட்டாக மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பக்கம் பாருங்கள் திருப்பியாச்சு. இதே மாதிரி நமக்கு முக்கோண ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிடலாம். 3 பக்கமும் கார்னர் திருப்பியாச்சு. இப்போ வந்து 4வது கார்னர் திருப்ப போகிறோம். பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து முக்கோண ஷேப்பில் வரணும். அப்போ தான் வந்து நம்ம கார்னர் திருப்புறது வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த கார்னரும் நம்ம திருப்பியாச்சு. பாருங்கள் இதுவும் நமக்கு இதே மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்திருக்கு. அப்படியே வந்து நம்ம இது மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பூ போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம 4 பக்கம் வந்து கார்னர் திருப்பியாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஈஸியாக வந்து பின்ன ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. புதுசாக கூட பின்னுறவங்க இது மாதிரி வேறு ஒயர் கொடுக்காம கட் பண்ணாமல் அதே சுத்து ஒயர்லேயே வந்து கார்னர் திருப்புங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான். 4 பக்கமே வந்து ஈஸியாக கார்னர் திருப்பியாச்சு. இதை வந்து அப்படியே வந்து ஸ்டெப் இங்கே பாருங்கள் 4 கார்னரும் ரொம்ப ஈஸியாக வந்து பாருங்கள் 4 பக்கமே பாருங்கள் கார்னர் திருப்பியாச்சு. 4 பக்கம் திருப்பினதுக்கப்புறமா நம்ம இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கூடையே ரொம்ப ஈஸியாக ஏற்றிக்கிட்டே போக வேண்டியதான். இப்போ இந்த கூடையை வந்து நம்ம மேலே ஃபுல்லாக பின்னிட்டு அரை கூட வந்ததுக்கப்புறமா இல்லது ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம்.